அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி ஆடி மாத பௌர்ணமியானது வந்திருக்கின்றது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமிக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும். இந்த பௌர்ணமியானது ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:09 மணி முதல் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது. இந்த ஆடி மாத பௌர்ணமி ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தனத்தில் சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உறவுகள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உறவை மேம்படுத்தவும் முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்த வேலை பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு வேலையையுமே நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் அதிகமான லாபத்தையும் பெறலாம். வேலையில் இடமாற்றம் உண்டாகும். பயணங்களால் நன்மை ஏற்படும். தகவல் தொடர்பு சிறப்படையும். மனதில் குதூகலம் உண்டாகும். சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். ஒரு சில பயணமும் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து பணத்தை பத்திரப்படுத்துங்கள். மேலும் ரிஷபராசிக்கு தைரியஸ்தனத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் உங்களின் எந்த ஒரு வேலையிலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனையை படைக்கலாம். உங்களின் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்பிருக்கின்றது. மேலும் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சற்று கஷ்டப்பட வேண்டிய சூழல் உண்டாகலாம். உரிய ஆலோசனைகளை பெற்ற பிறகு முடிவு எடுப்பது நல்லது. எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் சூழல் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடம் நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவை மேம்படுத்த முடியும். எந்த வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு செய்த முதலீட்டின் மூலம் அதிக லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்களின் வருகையும் மகிழ்ச்சியுடனும் ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்பொழுது வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச்சில் நிதானம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை. இரவு நேர பயணங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு வருவார்கள். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம்.
பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இனி சட்டென்று நடைமுடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 19 மற்றும் ஆகஸ்ட் 15. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 28, ஆகஸ்ட் 1, 6 மற்றும் 10. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் இப்போது கிடைக்கும். வேலை பளுவால் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். லாபம் அதிகரிக்கும். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகள் அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்ற சந்தோஷமும் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணையும் செயல்படுவார்கள். பிறந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவார்கள். ஆலய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பல வழிகளிலுமே வருவாய் வரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு உண்டான கனவும் நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 19 மற்றும் 20, ஆகஸ்ட் 16. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 20, 24, 29, ஆகஸ்ட் 2, 6, 11 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப ராகு சூரியன் ஜென்ம குருவின் 5, 7, 9 பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். செல்வாக்கை அதிகரிக்கும். பணவரவை உண்டாகும். இழுபறக இருந்த முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட பழிகளை நிரூபிக்க முடியாமலும் போகும். இழுபறியாக இருந்த விசாரணை முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஆசைகளும் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 20, ஆகஸ்ட் 16. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9 மற்றும் 15. மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும். உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும். ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு. பௌர்ணமியானது சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிகிறது.
ஆடி மாதம் ஞாயிறு கூழ்வார்க்கும் திருவிழாவும் நடைபெறும். மேலும் அந்த நாளில் அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம். சூரிய பகவானையும் வழிபட வேண்டும். பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம். ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரையும் நீடிக்கிறது. எனவே ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் கிரிவலம் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.